இப்போ அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு, அவருடைய ஜென்ம லக்னம் மேஷம்னு வச்சுக்கோங்க. அவர் இறக்குற வரைக்குமே மேஷ லக்னம் அப்படின்னு நினச்சி தான் அந்த பலன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மற்ற ஜோதிட முறைகள்லாம் அதுதான். இப்போ அட்சய லக்ன பத்ததியில் என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் 3 கிலோ, பிறக்கும்போது 3 கிலோ. இப்போ நம்மளுடைய எடை என்ன? 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? இப்போ எண்ணங்களும் வளர்கிறது, சிந்தனைகளும் வளர்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடையும் வளர்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் தான் தோஷம்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்திலிருந்து ஏஎல்பி லக்னம் நகர்கிறது. அப்போ அவங்க செவ்வாய் தோஷமே கிடையாது. 5ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் நடக்குது. அப்போ குரு பகவானையும் புத பகவானையும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு நட்சத்திரம் வளரும் போது என்ன நிகழ்வு நடக்கிறதுனா, 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் ஒரு லக்ன நட்சத்திர புள்ளியில் ஒரு லக்னம் வளருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அப்போ ஒரு லக்னம்ன்றது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு. அதை வைத்து தான் நம்ம பலனே பார்க்கணும். 10 பொருத்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக இந்த 10 பொருத்தங்களை விட்ட கட்ட பொருத்தங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பொருத்தங்களை விட ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஒரு ஜாதகரை சந்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன? முதல்ல அதை நம்பி மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்களா? கண்டிப்பாம்மா. ஏன்னா இந்த அட்சய லக்ன பத்ததின்றது தான் ஏஎல்பின்னு சொல்கிறோம். இப்போ அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு, அவருடைய ஜென்ம லக்னம் மேஷம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இறக்குற வரைக்குமே மேஷ லக்னம் அப்படின்னு நினச்சி தான் அந்த பலனெல்லாம் பார்த்துட்ருப்போம். ஆக்சுவலாக மற்ற ஜோதிட முறைகள்லாம் அதுதான். இப்போ அட்சய லக்ன பத்ததியில் என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய எண்ணங்களும் வளருகிறது, அவருடைய எடையும் வளருகிறது. பிறந்த பாதிரியே அப்படி இருப்பாரா? இல்லை. அவர் ஒரு இடத்துல பிறப்பார். இப்போ மதுரையில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மதுரையிலேருந்து திருச்சி வந்திருப்பார். இப்போ திருச்சியிலேருந்து சென்னை வந்திருப்பார். சென்னையிலேருந்து எங்கே போய் செட்டில் ஆகிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ யூகேவோ போய் செட்டில் ஆகிருப்பார் வேலை நிமித்தமாக. அப்போது பிறக்கும்போது ஒருத்தர் ஒரே இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பேஸ் பண்ணி லக்னத்தம் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாருன்னு வச்சுப்போம். சென்னையிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாருன்னா ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாரா? இல்லை, கிடையாது. நம்ம லேட்டிடியூட் போடுறோம். ஆனால் என்னென்னா, அந்த லக்னத்தை மாற்றுகிறோமா அப்படின்னா லக்னம் அப்படியே தான் இருக்குது. ஜென்ம லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே தான் இருக்குது. அவருடைய எண்ணங்கள் வளருது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், ஓகேங்களா? இப்போ சாக்லேட் கொடுத்தோன்னா ஐயோ போய் சாக்லேட் கொடுக்குறீங்களே. இப்போ உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பியூட்டி டிப்ஸ் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல பியூட்டி பார்லர் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். நல்ல வண்டி வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். வீடு கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எண்ணங்கள் வளர்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. அதே மாதிரி சின்ன வயசில் 3 கிலோ, பிறக்கும்போது 3 கிலோ. இப்போ நம்மளுடைய எடை என்ன? 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? அப்போ எண்ணங்களும் வளர்கிறது, சிந்தனைகளும் வளர்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடையும் வளர்கிறது. ஆமாம். அப்போது அட்சய லக்னம்ன்றது எடை வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மன வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், அவர் குருதசை நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே. கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அதுக்கப்புறம் சந்திர திசைன்னு சொல்லுவோம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை, ராகுனுடைய மிருகசீரிஷம், அதுக்கப்புறம் திருவாதிரை, அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துலேருந்து தசை நடத்தும். ஓகே, ஓகேங்களா? அப்போ குரு தசை நடக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் கிருத்திகை நட்சத்திரம் கிடையாது. இப்போது அவர் அங்கேருந்து நகர்ந்துட்டார். அங்கேருந்து நகர்ந்து அவருடைய ராசி என்னன்னா மிதுன ராசியாக வரும். ஏன்னா மிதுன ராசியில் தான் அவங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. ஓகே. இப்போ கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் தசை. அப்போ எண்ணங்களும் வளர்கிறது, சிந்தனைகளும் வளர்கிறது, எடையும் வளர்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை திரு புதுவுடைமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணி அதை கண்டுபிடிச்சார்.
அதை வந்து வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அது வளரும்போது எல்லாமே வளருகிறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியம். அப்போ ஜென்ம லக்னத்திலிருந்து இப்போ பொருத்தம் பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, ஜென்ம லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகே. பொருத்தம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம், செவ்வாய் தசை இருக்குது, செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் செவ்வாய் வந்து அங்கே தான் இருக்குது, அதை நகரத்தில் நம்ம லக்னத்தை வளர்த்துறோம். லக்னத்தை வந்து வளர்ந்த அப்புறம் அவருக்கு இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்குன்னா, உங்களுக்கு வந்து மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தான் செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஓகே. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல செவ்வாய் தான் தோஷம்னு சொல்கிறீங்கள. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்திலேருந்து ஏஎல்பி லக்னம் நகருகிறது. அப்போ வந்து அவங்க செவ்வாய் தோஷமே கிடையாது, 5ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் நடத்துது. அப்போ குரு பகவானையும் புத பகவானையும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகே. ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டிய வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் சரி, ஒரு லக்ன நட்சத்திர புள்ளிகள் வளருகிறது இல்லையா? ஒரு நட்சத்திரம் வளரும்போது என்ன நிகழ்வு நடக்கிறதுனா, ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் ஒரு லக்ன நட்சத்திர புள்ளியில் ஒரு லக்னம் வளருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அப்போது ஒரு லக்னம்ன்றது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. அதை வைத்து தான் நம்ம பலனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகே. அப்போ என்னென்னா, நம்ம லக்னம் எதை எடுத்துக்கிறோம்? மேஷத்தை எடுத்துக்கல, நம்ம மிதுனத்தை தான் எடுத்துக்கிறோம். அப்போ குரு பகவானையும் புதனுடைய தன்மையும் இப்போ ஏஎல்பி நட்சத்திர புள்ளி ஒன்று போகும் இல்லையா? திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவான் எடுத்துக்கிறோங்க. ராகுவையும் வைத்து தான் நம்ம வந்து ஒரு கணக்கை வந்து பண்ணி இவங்களுக்கு தோஷம் இருக்குது இல்லை, இவங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணுறோம். ஓகே. இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஜாதகத்தை தான் பிறந்ததுலேருந்து அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக இருக்காரு. அப்போ 2க்கும் மாறுபடும் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு இந்த வயசில் இப்போ திருமணம் நடக்கணும். இதே ஏஎல்பியில் போகும்போது அது மாறுபடும். அப்படின்றப்ப அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லையா நிறைய? ஆமாம், கன்ஃபியூஷன் நடக்கும். எப்போ கன்ஃபியூஷன் நடக்கும்னா, எப்போவுமே ஒரு ரெவல்யூஷனரி நடக்கும்போது நம்ம லக்னத்தை மாற்றி அதுக்கு ஃப்ரீ ஆப்பே இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அட்சய லக்ன பத்ததின்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். இப்போ ஜென்ம லக்னத்துலேருந்து ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, திருமணம் ஆகலை, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. பட்டு இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் தோஷமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். அப்போ லக்னத்துக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? எல்லாமே மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற மாதிரி நிகழ்வு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையே இருக்காது. அப்போ குரு பகவான் நல்லா இருக்காரா? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மிதுன லக்னம் புத பகவான் நல்லா இருக்காரா? புத பகவான் நல்லா இருக்காரு, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக. நம்ம யாரை பார்க்குறோம்? குரு பகவானை பார்க்க வேண்டும், புத பகவானை பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லை அங்கே. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் வளருகிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம். பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அடமன்சி ஜாஸ்தியாக இருக்கும். மிதுன லக்னம் வரும்போது யோசனை பண்ண ஆரம்பிக்கும், நம்ம பண்ணுறது கரெக்டாக. ஏன்னா புதனுடைய தன்மை அங்கே வேலை செய்யும், காரகத்துவ ரீதியாக புதனுடைய தன்மை வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறத தான் கேட்கும் அந்த குழந்தை. ஓகேங்களா? அப்போ மிதுனத்துக்கு உண்டான தன்மை அங்கே வேலை செய்யுமா? வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த குழந்தையுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிதுன லக்னத்திலேருந்து பார்த்தீங்கன்னாவே போதும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல இல்லை 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குமா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ணி வைப்பார் திருமணத்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ஆட்டோமேட்டிக்காக அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அப்பா சொல்கிற பொண்ணை வந்து பையனையோ பொண்ணையோ இந்த மணமகனோ மணமகளோ கல்யாணம் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வைத்து பார்த்தாலே போதும். தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இங்கே அடிபட்டு போயிடும். அப்போ இப்போ வந்து எனக்கு திருமண பொருத்தத்திலே வந்து நிறைய 10 பொருத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து நான் போய் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 7 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு, ஒருத்தர் வந்து 8 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்றார். இப்போ நான் உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பொருத்தங்கள் மாறுபடும் போது அது வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் இல்லையா? இப்போ 10 பொருத்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா அது ஆக்சுவலாக. ஆனால்
இந்த 10 பொருத்தங்களை விட்ட கட்ட பொருத்தங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பொருத்தங்களை விட இப்போ லக்னாதிபதி புத பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, புத பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விருச்சிக ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பெண்ணே வந்து திருமணத்தை வானான்னு சொல்லுவோம். இப்போ மிதுன லக்னம் 2ஆம் இடத்துல புத பகவான் இருக்காருன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா அவனுடைய நோக்கம் எல்லாமே சம்பாதிக்கிறதுல தான் இருக்கும், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எதை தடை பண்ணும்? திருமணத்தை வந்து பெண்ணே தடை செய்யும். ஏன் சொல்கிறேன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது திருமண தடை அப்படி திருமணம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவத்தை பொறுத்து இருக்கிறது. அப்போது அதுக்கு 7ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற தனுசு ராசின்னு சொல்லுவோம் இல்லையா? தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால இந்த பொண்ணுடைய குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம்பாதிக்கணும், வருமானம் சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள், சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குமே தவிர அந்த பெண்ணுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை பெண்ணே தடை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஜென்மலுக்கிட்ட 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ யார் தடை செய்கிறாங்கன்னா செவ்வாய் தடை செய்யலை, புத பகவான் 2ஆம் இடத்துல இருந்து அந்த பெண்ணுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், குடும்பத்தை நம்பி இருக்கும், குடும்பம் சொல்கிறது தான் கேட்கணும், அம்மா சொல்கிறது தான் கேட்கணும், இப்படி உட்காந்துருக்கும். அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு சொத்து இருக்கிற மாதிரி பையன் வேணும். அம்மாவுடைய நோக்கம் என்ன, எனக்கு சொத்து இருக்கிற மாதிரி பையன் வேணும். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அம்மாவுக்கு வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னா. ஏன்னா 4ஆம் இடத்துக்குரியன் புத பகவான் 2ஆம் இடத்துலேருந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அம்மா சொல்கிறது இந்த பொண்ணு கேட்கும். அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு பையன் வந்து நல்லா சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் இருக்கணும் இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அவங்களால தான் தடை செய்கிறதே தவிர வேற எதுவும் கிரகங்கள் தடை செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் தடை செய்வது, இவங்க தான் தடை செய்வாங்க. இந்த புத பகவான் 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார் இல்லையா? மகர வீட்டை பார்க்கும்போது பையன் என்ன சம்பாதிக்கிறான், பையன் அழகாக இருக்கானா, பையன் படிச்சிருக்கானா. ஏன்னா புத பகவான்னு சொல்லும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா, பையனுடைய படிப்பு, இதை தான் அவங்க எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. படிப்பை சொல்லி காரணம் காட்டியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் தடை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் நம்ம யார் பேரில் சொல்கிறோம், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் தான் தடை பண்ணுறாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிகழ்வுகள் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எதில் லைவில் உட்கார வச்சு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு பொருத்தமான வரன் வரல சார். பொருத்தம்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்னா 10 பொருத்தம் கிடையாது. நான் சொல்கிறது பையன் வந்து அழகாக இருக்கணும், பையன் வந்து படிச்சிருக்கணும், என் பொண்ணு படிச்சிருக்கிற லெவலுக்கு பையன் படிச்சிருக்கணும், அவன் நல்லா சம்பாதிக்கணும், இப்படி சொல்லியே வந்து நல்ல வரனாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யக்கூடிய தன்மை பெண்ணுடைய குடும்பம் மூலமாக நடக்கும், அம்மா மூலமாக நடக்கும். கண்டிப்பாக. ஏன்னா லக்னபாவம்ன்றது மிதுன லக்னம், 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அது கன்னி ராசியாக வரும். ஓகேங்களா? இந்த 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பெண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல நோக்கத்தோடு பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பே வந்து திருமணத்தை தடை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்.